நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற டெட் எக்ஸாம் இன்னும் ஒரு 30 நாட்கள் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இயல் வைஸா தமிழா ஆல்ரெடி பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இன்னைக்கு 7ஆம் வகுப்புல இயல் 9 கடைசி இயல் இன்னையோட 7ஆம் வகுப்பு முடியுது. 7th ஸ்டாண்டர்ட் முடியுது. நாளையிலிருந்து ரெண்டு இயல் டெஸ்ட் வரும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? தீபாவளிக்குள்ள நம்ம 8th ஸ்டாண்டர்ட முடிக்கிறோம். ஓகேங்களா? நாளைக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகுது. தேர்வு எழுதாம யாராச்சும் நண்பர்கள் இந்த டெஸ்ட் சீரிஸை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. டெலகிராம் குரூப்புக்கு போங்க. கொஸ்டின் பேப்பர் இருக்கு. டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சரை பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கான கேள்விகளுக்கு போயிடலாம். முதல் கேள்வி, ஓகேங்களா, கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. எப்பவுமே நம்ம புத்தகம் எடுத்தாலே கடைசி இயல் உங்களா கொஞ்சம் ரொம்பவே ஈஸியா இருக்கிற மாதிரி தான் அந்த இயலே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் கொஞ்சம் ஈஸியான ஒரு இயல் தான் இந்த 7ஆம் வகுப்புல இருக்கிற இயல் 9. ஓகேங்களா? கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? பாருங்க, செல்லையா, முத்தையா, சுப்பிரமணியன், சிதம்பரநாதன். கண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னா முத்தையா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கூடு கட்ட தெரியாத பறவை எது? கூடே கட்ட தெரியாது இந்த பறவைக்கு. என்ன பண்ணுனா காகத்தோட கூட்டுல தன்னோட முட்டையை இட்டுரும். ஓகேங்களா? அது என்ன பறவைன்னு கேட்டீங்கன்னா குயில். ஓகேங்களா? அதுவும் கருப்பா இருக்கிறதால ஓகேங்களா எடுத்துட்டு போய் காகத்தோட கூட்டுலயே இந்த குயில் முட்டை போட்டுட்டு வந்துடும். ஓகேங்களா? அதனால கூடு கட்ட தெரியாத பறவை எதுன்னு பார்த்தோம்னா குயில். அடுத்த கேள்வி, காகிதம் இல்லத்தவர்களை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியவர் யார்? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பதே அரிதுப்பா, அவர் ரொம்ப உத்தமமான மனிதர் அப்படின்னு காகிதம் இல்லத்தை பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார். தந்தை பெரியார். அடுத்த கொஸ்டின், பொருளின் பெயர் சினைக்கு ஆகி வருவது. ஓகேங்களா? பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா இது சினையாகு பெயர் வரணும். ஓகேங்களா? முதலாகு பெயர்னு இருக்கு. ஆன்சர் என்ன? சினையாகு பெயர். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் சினையாகு பெயர். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை காண்க. அடுக்கு தொடரில் சொற்கள் இணைந்தே நிற்கும். ஓகேங்களா? இந்த அடுக்கு தொடர் இரட்டை கிளவி மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் நீங்க கன்ஃபியூஸ் ஆனாலே ஆன்சரை மாத்தி போட்டுருவீங்க. ஓகேங்களா? இப்போ 2 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சட சட, ஓகேங்களா, பிடி பிடி இது எடுத்துப்போம். ஓகேங்களா? இதுல எது இரட்டை கிளவி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சட சட என்பது இரட்டை கிளவி. ஏன்னா பிரிச்சா பொருள் தராது. சட அதுக்கு ஏதாச்சும் பொருள் இருக்குங்களா? இல்ல. அதுவே நான் அந்த பிடிய பிரிச்சனா பிடிக்கு பொருள் இருக்கு. இப்படி பிரித்தால் பொருள் தந்தால் அது ஓகேங்களா, பிரித்தால் 2 எழுத்து ஓகேங்களா, 2 சொல் ஓகேங்களா, பிடி அப்படின்னு இருக்குங்களா. சோ இதை நான் பிரிச்சா எனக்கு பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். ஓகேங்களா? அடுக்கு தொடர். அதுவே பிரிச்சா பொருள் தரல, சட சட படப்பட இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது என்னன்னா இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தரலனா அது இரட்டை கிளவி. அதே மாதிரி அடுக்கு தொடர் 3-4 முறை வரைக்கும் அடுக்கி வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், பிடி 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 ஓகேங்களா, பிடி 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 அப்படின்லாம் வந்தா இது அடுக்கு தொடர். ஓகேங்களா? அவலம், அச்சம் இதெல்லாம் அடுக்கு தொடர். திடீர்னு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறோம்னா அந்த இடத்துல அடுக்கு தொடர் வரும். ஓகேங்களா? இரட்டை கிளவி சிம்பிளா கண்டுபிடிக்கலாம், பிரிச்சா பொருள் தராது. அதே மாதிரி 2 முறை மட்டுமே அடுக்கி வரும். ஓகேங்களா? 3-4 முறையெல்லாம் அடுக்கி வராது. வெறும் சட சட படப்பட கட கட இந்த மாதிரி 2 முறை அடுக்கி வந்தால் அது இரட்டை கிளவி. அதுவே 2 முறை அல்லது அதற்கு மேற்பட்ட 4 முறை வரைக்கும் அடுக்கு தொடர் அடுக்கி வரலாம். பிரித்தால் பொருள் தந்தால் அதுக்கு அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தரலனா அது இரட்டை கிளவி. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ இந்த இதுக்கு வருவோம். அடுக்கு தொடரில் சொற்கள் இணைந்தே நிற்கும். பாருங்க, அடுக்கு தொடர் நம்ம பிடின்னு பார்த்தோம். அடுக்கு தொடர்ல சொற்கள் இணைந்து இருக்குங்களா? இல்ல. பிடி ஓகேங்களா, தனித்தனியா தான் எழுதிருக்கிறோம். சோ அடுக்கு தொடர்ல சொற்கள் இணைந்து இருக்காது, தனித்தனியான இருக்கும். இரட்டை கிளவியில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். இல்ல. பாருங்க, சட சட சேர்த்து தானே எழுதிருக்கோம். சோ இரட்டை கிளவியில தான் என்னன்னா சொற்கள் இணைந்து இருக்கும். அடுக்கு தொடர்ல சொற்கள் தனித்தனியே நிற்கும். உங்களா இது அப்படியே ரேண்டமா மாறிட்டு இருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னா எது தவறானது பார்த்தோம்னா கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. ஏன்னா அடுக்கு தொடர்ல சொற்கள் தனித்தனியே நிற்கும், இரட்டை கிளவியில சொற்கள் இணைந்தே நிற்கும். ஓகேங்களா? பாருங்க, சட சட எழுதுனா நம்ம கேப் விட்டு எழுதுவோமா? இல்ல, பக்கத்துல எழுதுவோம் சட சட. அதுவே பிடி எழுதுறோம்னா பிடி. ஓகேங்களா? கேப் விட்டு எழுதினாலும் பொருள் படும். ஆனா இரட்டை கிளவிய பிரிச்சா பொருள் தராது. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் கூற்று 1, 2 தவறு. அடுத்த கேள்வி, பிரீச்சிங் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பிரீச்சிங் அப்படின்னா என்னன்னா உபதேசம், பிரீச் பண்றாங்க அப்படின்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பேச்சு வழக்குல. பிரீச்சிங்னா என்னன்னா உபதேசம் செய்வது. அடுத்ததா, பாவண்ணன் எந்த மொழியின் பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்?
பாவண்ணன். கன்னட நூல்கள், பல நூல்களை என்ன பண்ணிருப்பாரு, தமிழுக்கு மொழிபெயர்த்திருப்பாரு. ஆன்சர் என்னன்னா கன்னடம். அடுத்து பாருங்க, விரைவி, விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்களில் காரணமாக வருவது. நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி, ஒரு பயப்படுறோம் அந்த இடத்துல என்னன்னா அடுக்கு தொடரை யூஸ் பண்ணோம். சோ அச்சம், அவலம், அது மட்டும் அல்லாம விரைவு, வெகுளி, உவகை, இது எல்லாத்துலயுமே என்னதான் யூஸ் ஆகும்னா அடுக்கு தொடர். ஆன்சர் என்னன்னா அடுக்கு தொடர். அடுத்த கேள்வி, தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றவர் யார்? தமிழ் மொழிய இந்த நாட்டோட, இந்திய நாட்டோட ஆட்சி மொழியாவே அறிவிக்கணும்னு ஒருத்தர் சொல்றார். யாருன்னு பார்த்தோம்னா அவர் தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களின் ஆசிரியர் யார்? பாருங்க, மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இது எல்லாத்தோட இந்த கவிதை நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சே பிருந்தா. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். இவ்வரிகள் யாருடையது? யாருடைய வரிகள்? கண்ணதாசன். ஓகேங்களா? கண்ணதாசன் அவருடைய வரிகள் இது எல்லாம். அடுத்த கேள்வி, இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது? இயேசுவோட வாழ்க்கை வரலாறையும் தெரியும், அவரது அறிவுரைகளையும் சொல்ற நூல். ஓகேங்களா? கண்ணதாசன் இயற்றிய நூல் தான், அவர் இயற்றிய நூல் தான் என்னன்னா இயேசு காவியம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி மற்றும் கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் யார்? திருச்சியில இப்பவும் இருக்கு ஜமால் முகமது கல்லூரி, கேரளால இருக்கிற இந்த கல்லூரி. இந்த ரெண்டு கல்லூரியும் யாரால தொடங்க காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா காயிதே மில்லத். ஓகேங்களா? நண்பர்கள், டெஸ்ட் எழுதாம யாராச்சும் பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல இருக்கு, டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சரை பாருங்க. ஓகேங்களா? அப்படியே பார்க்காதீங்க, அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ஆன்சர் சொல்லிடுவேன். நீங்க ஒரு டெஸ்டா எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நான் அடிக்கடி எல்லா வீடியோலும் சொல்றதுக்கு காரணமே இதுதான். டெஸ்டோட முக்கிய நோக்கமே நம்ம டைம் கன்சப்ஷன் எவ்வளவு பண்றோம். ஓகேங்களா? இப்ப நான் இதுவே நீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வீடியோஸ் பாக்குறீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து டைம் கடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் கடத்துறேன்னு வச்சுக்கோங்க, அது உங்களால டைம் மேனேஜ்மெண்ட்ல கொண்டு வர முடியாது. அதுவே நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி, ஓகேங்களா, இருக்கிற டைமை மேனேஜ் பண்ணி எவ்வளவு நேரத்துல உங்களால குறைந்த நேரத்துல அந்த டெஸ்ட்டை எழுத முடியுது அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். முக்கியமா நீங்க மேக்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா, ஓகேங்களா, மேக்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 அவசியம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கிய காரணமே அதுதான். நிறைய பேர் படிச்ச கொஸ்டின் அப்படியே வரும் அப்படியெல்லாம் கேட்கறாங்க, இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமானு. அதெல்லாம் இல்ல, யார் என்ன படிச்சாலும் ஓகேங்களா, நீங்க எக்ஸாம்ல என்ன கொடுக்க போறீங்களோ அந்த கொடுக்கப்பட்ட டைம்ல உங்களோட பிரசன்டேஷன் என்னவா இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களோட ரிசல்ட் இருக்கும். அதுக்கு முக்கியமா உங்ககிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஒரு கொஸ்டினை நம்மளால எவ்வளவு நேரத்துல படிச்சு எவ்வளவு நேரத்துல ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அடுத்த கொஸ்டினுக்கு ஸ்கிப் ஆக தெரியணும். அதுக்கே உட்காந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரே கேள்வியில இருந்துட்டோம்னா அடுத்து இருக்கிற 10 கேள்விக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ டெஸ்ட் சீரிஸ் போட்டதுக்கான காரணம் கூட அதுதான். ஓகேங்களா? அடுத்து இருக்கிற நாட்களை நீங்க கரெக்டா கொண்டு போனோம்னா ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சீரிஸ், ஓகேங்களா, உங்களை இந்த டெஸ்ட் சீரிஸ் தான் சேருங்க அப்படின்லாம் சொல்ல, ஏதாச்சும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கூட எடுத்து பாருங்க, தயவு செஞ்சு டெஸ்ட் போட்டு பாருங்க. ஓகேங்களா? டெஸ்ட் சீரிஸோட முக்கிய நோக்கமே அதுதான். ஓகேங்களா? நீங்க கரெக்டா அந்த ஃப்ளோல போகணும், கரெக்டா கொடுக்குற கொஸ்டினை உங்களால எவ்வளவு நேரத்துல முடிக்க முடியுது அப்படின்னு நீங்க ஒரு எவாலுவேஷனுக்கு வரணும். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து போட்டு பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சா எடுத்து டெஸ்ட் போட்டு பாருங்க. நீங்க டெஸ்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ எக்ஸாமுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு அது பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். உங்களோட டெஸ்டோட முக்கிய நோக்கமே என்னன்னா பிராக்டிஸ். ஓகேங்களா? டைம் கன்சிஸ்டண்டா நம்ம டைமுக்குள்ள முடிக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். நான் ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் எழுதிக்கிறேன், லாஸ்ட்ல போயிட்டு எக்ஸாம் எழுதுறேன்னு நினைச்சீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. மினிமம் நீங்க ஒரு 10-15 டெஸ்ட் 10 to 15 டெஸ்ட் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணியிருந்தாதான் உங்களால எக்ஸாம்ல அதே கன்சிஸ்டன்சியோட ஆன்சர் பண்ண முடியும். நீங்க மேக்ஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ பாத்துக்கோங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனல்ல டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கீழ்காணும் நூல்களில் பாவண்ணன் இயற்றிய நூல்களில் தவறானது எது? வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், பிரயாணம், பாய்மர வீடு. இதுல பாய்மர வீடு என்பது பாவண்ணன் இயற்றிய நூல்களில் தவறானது. ஓகேங்களா? நீங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குன்னா தமிழ் இங்கிலீஷ் கூட ஆன்சர் பண்ணிடுவீங்க. நீங்க என்ன சப்ஜெக்ட்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ, சோசியல் சயின்ஸோ அல்லது மேக்ஸ் பிளஸ் சயின்ஸ், ஓகேங்களா, இதுலதான் நீங்க கொஞ்சம் தடுமாற்றம் அடைவீங்க. ஓகேங்களா? அதை விட்டா சைக்காலஜி. ஓகேங்களா? இதுல நீங்க மேக்ஸ்ல எடுத்திருந்தா நிறைய பிராக்டிஸ் பண்ணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய 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 பிராக்டிஸ் போட்டு போட்டு பாருங்க. கண்டிப்பா எக்ஸாம் நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்கலாம், பொருத்துக்களை கேட்கலாம். ஓகேங்களா? காலத்தை வச்சு கூற்று காரணம் ஏதாச்சும் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். ஓகேங்களா? வாட் இஸ் வாட்னு கேட்டா ஓகே, பட் கூற்று காரணம் மாதிரி போயிட்டாங்கன்னா ரொம்ப கடினமாயிடும். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது. பாருங்க, சடசடன்னு வந்தாலே என்ன, இரட்டை கிளவி. இதுல சடவை நம்ம பிரிச்சோன்னா அதுக்கு பொருள் இல்லை. ஸோ ஆன்சர் என்னன்னா சட என்பது இரட்டை கிளவி. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் கண்ணதாசன் பற்றிய தகவல்களில் சரியானது எது? கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கரெக்ட். அடுத்ததா பாருங்க, தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இதுவும் கரெக்ட். இவர் இயற்றிய நூல்களில் ஒன்று இயேசு மகாகாவியம்னு இருக்கு. மகாகாவியம்னு இருக்கு. இயேசு காவியம் தான் இவர் இயற்றினது. மூன்றாவது கூற்று தவறு. அவசரத்துல என்ன பண்ணிடுவீங்க, இயேசு காவியம் அப்படின்னு படிச்சு இதுவும் கரெக்ட், 1 2 3 சரி அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுவோம். பதட்டத்துல இதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் தான் உங்களை டெஸ்ட் எழுதி பார்க்க சொல்றது. ஓகேங்களா? என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம், கொஸ்டின்ல எதிர் சொல் கேட்டிருப்பாங்க, நம்ம அந்த சொல்லுக்கு பொருள் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தையோட பொருள் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், ஆப்ஷன் ஏலயே அந்த பொருள் இருக்கும். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருப்பாங்க, லாஸ்ட்ல எதிர் சொல் காண்கள்னு இருக்கும். எதிர் சொல் காண்கன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சொல்ல பார்த்தோம்னா ஓ இதுக்கான பொருள் தான் கேட்டிருக்காங்க போல, இதோட பொருள் இதுதானே, ஆப்ஷன் ஏலே இருக்குன்னு சொல்லிட்டு ஏவை செட் பண்ணிட்டு வந்துரும். கடைசியில பார்த்தா அதுக்கு எதிர் சொல்ல கேட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, இயேசு காவியம் பதில் மகா காவியம்னு இருக்கு, காவியம்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி டெஸ்ட்ல தப்பு பண்ணீங்கன்னா தான் எக்ஸாம்ஸ்ல அந்த தப்பு எல்லாம் பண்ண மாட்டீங்க. டெஸ்டோட முக்கிய நோக்கமே என்னன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணி என்னென்னலாம் தப்பு பண்றீங்களோ எக்ஸாம் எழுதும் போது அந்த டெஸ்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறது தான் இந்த டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். கூகுள்ல கூட உங்களுக்கு ஏதாச்சும் டெஸ்ட் சீரிஸ் எது கிடைச்சாலும் சரி, எது வேணாலும் எடுத்து பிராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க, பிராக்டிஸை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இதுல அப்ப ஆன்சர் என்ன, கூற்று 1 2 சரி. அடுத்த கொஸ்டின், மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார்? யாருன்னு பார்த்தோன்னா காயிதே மில்லத். அவரோட மகன் கல்யாணத்துக்கு கூட என்ன பண்ணிருப்பாரு, வரதட்சணை எதுவும் வாங்கியிருக்க மாட்டார், மனக்கொடை எதுவுமே வேண்டாம்னு சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின், பயணம் என்னும் சிறுகதை பாவண்ணனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பயணம் என்னும் சிறுகதை பாவண்ணனோட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பிரயாணம். இதெல்லாம் அவருடைய நூல்கள் தான். அதுல பிரயாணத்துலதான் இந்த பயணம் அப்படின்ற சிறுகதை இடம்பெற்றிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிறுகதை. டைம் கிடைச்சா இது படிச்சு பாருங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன? காயிதே மில்லத் அவரோட இயற்பெயர் என்ன? முகமது இஸ்மாயில். அடுத்த கொஸ்டின், காயிதே மில்லத் என்னும் அரபு சொல், இதுன்னு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த மொழி சொல்னு கூட எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. அரபு, பாரசீகம், இந்தி, சமஸ்கிருதம் இந்த மாதிரி கூட கேட்டுருவாங்க. காயிதே மில்லத் அப்படின்றது என்னன்னா அரபு மொழி சொல். ஓகேங்களா? அந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னா சமுதாய வழிகாட்டி. என்னன்னா சமுதாய வழிகாட்டி. இனிப்பு தின்றான் இவற்றில் பயின்று வந்துள்ள ஆகு பெயர். இனிப்பு தின்றான், இனிப்பு என்பது என்னன்னா ஒரு வகையான பண்பு. சோ ஆன்சர் என்னன்னா பண்பாகு பெயர். அடுத்ததா, சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு இடத்தை குறிக்கிறதுங்களா, அப்ப இது இடவாகு பெயர். ஓகேங்களா? ஆகு பெயர்னா ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு விஷயத்த இப்போ வெள்ளை அடித்தான் புத்தகத்திலே இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருப்பாங்க. வெள்ளை அடித்தான். ஓகேங்களா? வெள்ளை என்பது நிறத்தை குறிக்காமல், ஓகேங்களா, வெள்ளை என்பது நிறங்களா, அப்போ வெள்ளை எடுத்தானா வெள்ளை கலர் அடிச்சாங்க அப்படின்றதுக்கு பதிலா சுண்ணாம்பு அடித்தார்கள் அப்படின்ற பொருள்ல வருங்களா. வெள்ளை அடித்தானா எல்லாரும் என்ன நினைச்சுப்போம், சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைப்போம். சுண்ணாம்பு அடித்தான் அப்படின்ற பொருள் வருதுங்களா. ஒன்றோட பொருள் இன்னொன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர். ஓகேங்களா? அப்போ சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு என்பது என்னன்னா இடவாகு பெயர். ஓகேங்களா?
டாக்ட்ரைன் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். உங்களா டாக்ட்ரைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கொள்கை. ஓகேங்களா, கொள்கை. பொங்கல் உண்டான். ஓகேங்களா, உண்டான். உண்டான்றது என்ன வரும்? ஒரு விஷயத்த செய்யறதுங்களா? அப்ப இது என்னன்னா தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான் இது என்ன ஆகு பெயர்னா தொழிலாகு பெயர். வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது. வினைக்கு அடைமொழியா வரும், அதுவும் குறிப்பு பொருள்ல வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை கிளவி. லாஸ்ட் லைன் அந்த பேராகிராஃப்ல புக்ல கடைசி லைன்ல இருக்கும் இந்த டேட்டா. ஓகேங்களா, ஏதாச்சும் படிக்காம இருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க. வினைக்கு அடைமொழியாகிய குறிப்பு பொருளில் வருவதுதான் இரட்டை கிளவி. ஓகேங்களா, இந்த மாதிரி கூட கேள்விகள் வரும். கடைசி லைன்ல நம்ம இம்பார்ட்டன்ட் நினைச்சிருக்க மாட்டோம், ஆனா அதுல இருந்து கேள்வி வரும். ஓகேங்களா, அதனால எல்லா பாயிண்ட்டையும் படிச்சு வச்சுக்கோங்க. எதிலிருந்து இருந்து வேண்டுமானாலும் கேள்விகள் வரலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான 25 கேள்விகள். உங்களை இதுலயும் கேள்வி எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். உங்களை கண்டென்ட்டே அந்த அளவுக்கு இல்லை. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் எடுத்து சேர்த்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, 25 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் அளித்தீர்கள் என்பதை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நாளையிலேருந்து 8th ஸ்டாண்டர்டுக்கான கிளாஸ் ஸ்டார்ட். ஓகேங்களா, அதே மாதிரி சோசியலுக்கான கிளாஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, நாளைக்கு சோசியலுக்கான கிளாஸும் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி நம்ம சிந்துவெளி நாகரிகம் பார்த்துருப்போம். அது இல்லாம வேற என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நாளையிலிருந்து அப்படியே ரிவிஷன் மாதிரி கொண்டு போகலாம். ஓகேங்களா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த தேர்வு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நண்பர்கள் தயவு செஞ்சு டெஸ்ட் போட்டு பாருங்க. இருக்கிற ஒரு மாசத்தை கரெக்டா கொண்டு போனீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா, எந்த டெஸ்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, எந்த டெஸ்ட் சீரிஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, எடுத்து ஏதாச்சும் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. இந்த ஒரு மாசம் நீங்க போற எஃபர்ட் தான் ஓகேங்களா கண்டிப்பா உங்களை டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண வச்சிரும். ஓகேங்களா, இவ்வளவு நாள் நீங்க படிச்சதை விட இதுக்கு மேல நீங்க படிக்க போறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். ஓகேங்களா, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷனுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்ட்டு உங்க சப்ஜெக்ட்டுக்கு எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமோ அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்கி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, கண்டிப்பா இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நாளைக்கு 8th ஸ்டாண்டர்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி.